தென் மாவட்டத்தை பொறுத்தளவு காங்கிரஸ் கட்சியோட முன்னேற்றம் வந்து எப்படி சார் இருக்கு? பல்வேறு இளைஞர்களை வந்து ஈர்த்து இழுக்கக்கூடிய கட்சியாக வந்து காங்கிரஸ் வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு வர்றீங்க. இளைஞர்களை ஈர்க்கும் வண்ணம் அவருடைய செயல்பாட்டினால் 19வது வயசு 20வது வயசில் இருக்கும்போதே நான் அரசியலில் மிகவும் ஈடுபாடு உள்ள இருந்திருக்கேன் சார். இப்போ அரசியலை கடந்து நீங்கள் வந்து என்ன ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்க சார்? தொழிலதிபர் கிடையாது. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். ராகுல் காந்தி அவர்களை வந்து பொறுப்பேற்க சொல்லி வந்து பல்வேறு தரப்பட்ட தலைவர்களாகட்டும், மக்களாகட்டும், தொண்டர்களாகட்டும் தொடர்ந்து வந்து கோரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எப்படி சார் திரும்ப வந்து தலைவராக பொறுப்பு எடுப்பாங்களா? அது என்னை போல காங்கிரஸ்காரர்களுடைய அனைவரு விருப்பமும் அதுதான். மறக்க முடியாத ஒரு அனுபவம் தந்த தலைவர் யார்? அது மறக்க முடியாத அனுபவம் வந்து டெல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை மிக அருகில் இருந்து நான் பார்த்த உடனே மிக உணர்ச்சி வசப்பட்டு என்னை அறியாமலே தலைவர் ராகுல் காந்தி வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுத்துட்டாங்க. வணக்கம் நேயர்களே, வாரம் வாரம் நமது மயிலோசை யூடியூப் சேனல் வழியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் வழங்கி வருகிறோம். அதில் பிரத்யேகமாக நமது மாவட்டத்தில் உள்ள நெல்லை மாவட்டத்தை சார்ந்த பல அரசியல் பிரமுகர்களையும் பல இனத் தலைவர்களையும் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அரசியலுக்குள்ளே அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற அனுபவத்தையும் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு வருகிறோம். அந்த வரிசையில் வந்து இந்த வாரம் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெல்லை மாவட்ட மாநகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களை வந்து சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பல்வேறு இளைஞர்களை வந்து ஈர்த்து இழுக்கக்கூடிய கட்சியாக வந்து காங்கிரஸ் வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு வர்றீங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் கொஞ்சம். மயூர் டிவி நிறுவனத்துக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் புகைப்பட கலைஞருக்கும் என்னுடைய காங்கிரஸ் கட்சி சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சிமிக்க தலைவராக நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே மிக பிரபலமாகி இளைஞர்களை ஈர்க்கும் வண்ணம் அவருடைய செயல்பாட்டினால் காங்கிரஸ் கட்சியை இளைஞர்கள் உற்று நோக்குகிறார்கள். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கட்சிகள் வந்து தோன்றிக்கிட்டே வந்தாலும் வந்து பல தலைவர்களை வந்து நம்ம நாட்டுக்கு தந்த பெருமை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் உண்டு. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகுல இருந்து பல்வேறு வகை தலைவர்களை வந்து நம்ம தென் மாவட்டத்திலே ஆகட்டும் அல்லது தமிழ்நாட்டுக்கே மொத்தமாக வந்து தந்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. அதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக தானே சார் இருக்கும். அந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியில் முக்கிய பங்கு வகித்தது காங்கிரஸ் கட்சி தான். முக்கிய பங்கு மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சி தான் முன்னின்று சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. மகாத்மா காந்தி அவர்கள் வழியில் வந்த நேரு, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி அவர் வழியில் அன்னை சோனியா காந்தி, இப்பொழுது வருங்காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சுகின்ற ராகுல் காந்தி அவர்கள், அதுபோக தமிழகத்தை பொறுத்தவரை மிக பொற்காலமாக ஆண்ட 9 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட பெருந்தலைவர் காமராஜர், நமது மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் அவரோடு பணியாற்றிய முன்னாள் சபாநாயகர் ஐயா செல்லப்பாண்டியன், அதுபோல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஜாம்பான்களான கேடி கோசில்ராம், அதன் பிறகு வருகை தந்த அருமை அண்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன், அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்லாம் இந்த மாவட்டத்தில் நடமாடி அரசியல் காலம் பயின்றவர்கள். இந்த கமிட்டி மிக ஒரு பொருத்தமான அந்த விஷயத்தில் நான் அந்த மாவட்டத்தில் ஒரு பகுதியில் எனக்கு மிகவும் பெருமை. அது எனக்கு ஒரு வரலாற்று சிறப்புக்க பதவி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலை கடந்து ஒரு மறுபக்கத்தில் வந்து திரு சங்கரபாண்டியன் அவர்கள் வந்து என்ன ஒரு தொழில் செஞ்சாங்க, அவங்க எப்படி ஒரு அரசியலுக்குள்ளே வந்து உள்ளே நுழைஞ்சாங்க, அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படி நடந்தது, அரசியலில் வந்து நான் வரணும் அப்படின்ற வந்து நீங்கள் எந்த வயதில் வந்து முடிவு பண்ணீங்க சார்? அரசியலில் வந்து எனக்கு வயசு இப்போ வந்து 49 50 நெருங்குது. நான் வந்து 19வது வயசு 20வது வயசில் இருக்கும்போதே நான் அரசியலில் மிகவும் ஈடுபாடு உள்ள இருந்திருக்கேன். இப்படி சின்ன வயசுலேருந்தே மாணவர் பருவத்தில் கல்லூரி படிக்கின்ற பொழுதே அரசியலிலே வந்து ஆர்வமாக வர வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு செயல்பட்டோம். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அதில் ஈடுபாடு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பதவியை வந்து நான் வந்து அதை அடைய முடிஞ்சது.
சார் இப்போ அரசியலை கடந்து நீங்கள் வந்து என்ன ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்க சார்? ஒரு தொழிலதிபர் அப்படின்றத வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன ஒரு தொழில் சார் செஞ்சுட்டு வரீங்க? தொழிலதிபர் கிடையாது. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். எங்களுடைய தந்தையார் வந்து ஒரு அரசு பணியில் இருந்தாங்க. நான் வந்து சிறு வயதிலே இருந்தே அரசியலில் ஈடுபாடு இருந்ததுனால எங்களுடைய கிராமத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் விவசாய நிலங்கள் இருக்கிறது. அதுபோக விவசாயம் செய்து வருகிறேன். விவசாயி அப்படின்னாலே அவங்களும் ஒரு தொழிலதிபர் தானே சார்? ஆமாம், விவசாயம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு மறுபக்கம் நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் குடும்பம் பற்றிய தகவல்கள். எனக்கு திருமணமாகி 2 மகன்கள் இருக்கிறார்கள். பெரிய பையன் மகன் வந்து கிருஷ்ணமோகன். அவர் வந்து கலசலிங்கம் காலேஜில் சிஎஸ்சி பிடெக் முடிச்சுட்டு இந்த வருஷத்தோடு அவருக்கு முடியுது. 2வது பையன் முத்துராம். அவர் வந்து சென்னையில் சவிதா சட்டக்கல்லூரியில் வந்து சட்ட மாணவராக 2ஆம் ஆண்டு தொடங்கி 3ஆம் ஆண்டு இப்போ தொடங்கியிருக்கிறார். பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் படித்து கொண்டிருக்கிறார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து உங்கள்கிட்ட முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். தென் மாவட்டத்தை பொறுத்தளவு காங்கிரஸ் கட்சியோட முன்னேற்றம் வந்து எப்படி சார் இருக்குது இப்போ தற்போதைய காலகட்டத்தில்? தென் மாவட்டம் தான் காங்கிரஸில் எல்லா இயக்கத்தை விட தென் மாவட்டத்தில் தான் காங்கிரஸ் மிக பலம்பெறிந்த இயக்கம். காங்கிரஸ் தனித்து நிற்கும் போதே எங்கள் 10 தொகுதியில் வந்து 9 தொகுதி காங்கிரஸ் இங்கே இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் வந்த இடம். அதுபோக இங்கே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம மணிமுத்தாறு அணையெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் பிள்ளை கேடி கோசல்ராம் அவங்க பெரிய ஒரு எம்பியாக இருக்கும்போது தான் மணிமுத்தாறு அணை. அதுக்கப்புறம் நான் சொன்ன ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன முன்னாள் சபாநாயகராக இருந்த ஐயா செல்லப்பாண்டியன், முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கூடி ஆதித்தன், பீட்டர் அல்போன்ஸ், மறுபடி நாங்குநேரி தொகுதியில் போய் வசந்த எம்எல்ஏ இருந்த வசந்தகுமார் இப்போ அவர் நகரங்கள் எம்பியாக இருக்கார். காங்கிரஸை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் பழம்பெருந்திய மாவட்டம். முன்னாள் மத்திய அமைச்சர் அருணாசலம், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த மாவட்டம். காங்கிரஸ் தென் மாவட்டத்தில் தான் காங்கிரஸினுடைய முதுகெலும்பு. சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கீங்க. அப்படின்னும் போது திமுகவோட இணக்கமாக வந்து இப்போ தென் மாவட்டத்தில் வந்து நீங்கள் எப்படிலாம் செயல்பட்டுட்டு வரீங்க? உங்களுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு சார்? திமுகவோட இணக்கமாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம். திமுக அறிவித்து எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் அவங்கள் முன்னெடுத்து செல்கின்ற எல்லா விஷயங்களிலும் நாங்கள் கூட்டணி கட்சி என்ற முறையிலே அவர்களிடத்தில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சார் நான் ஒரு 2017 வந்து நீங்கள் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தீங்க. பதவியேற்ற நாள் வந்து 2017ஆம் ஆண்டு வந்து நீங்கள் பதவியேற்றீங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு அந்த தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து நம்ம கெட்டி காப்பித்து கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அது வந்து நம்ம எளிமையாக சொல்லிடலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து தலைவராக இருக்காங்க, சார் வந்து தலைவராக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதோட அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட அனுபவங்கள் வந்து நிறையா தெரியும். அப்படி நீங்கள் பார்த்த வரைக்கும் திருநெல்வேலி மாநகரில் உள்ள தொண்டர்கள் பற்றின ஒரு சிறப்பான தகவல் எங்களுக்கு தந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, நான் மாவட்டத்தில் பணியாற்றி நான் 2011 வந்து நான் பணியாற்றி இன்று முதல் நான் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாமே நடத்தியிருக்கோம். தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாட்டாலும் இன்னும் அதே உணர்வோடு காங்கிரஸ் கட்சி விழிப்போடு ஈடுபாடோடு தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதுபோக நான் அந்த 3 ஆண்டு காலம் நான் வந்து இந்த பணியில் வந்து எனக்கு வெற்றி அடைவதற்கு காரணமே என்னுடைய கூட்டு முயற்சி தான். என்னுடைய இருக்கின்ற நிர்வாகிகள், மாவட்டத்துக்கு எனக்கு கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மாவட்ட பொருளாளராக இருக்கின்ற சகோதரர் ராஜேஷ் முருகன், பொதுச்செயலர் சொக்குலிங்க குமார் மனோகர், சபிக்கு சிறுபான்மை துறை முகமது அனஸ் ராஜா, அப்படி மண்டல தலைவரில் குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா மாரியப்பன், ஐயப்பன், கங்கராஜ் போன்ற ஒரு செயல்படக்கூடிய நம்ம மாவட்ட தலைவராக இருக்கிறவங்களை மட்டும் செயல்பட்டால் வந்து வெற்றி அடையாது. இது வந்து ஒரு விளையாட்டு பேர் இதுதான். ஒரு கிரிக்கெட் டீம்னால் ஒரு 10 பேரும் ஒன்று போல் விளையாண்டால் தான் அதோடைய மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும். ஒரு ஆள் பேட்டிங்காக இருப்பார், ஒரு ஆள் பவுலராக இருப்பார், ஒரு ஆள் விக்கெட் கீப்பராக இருப்பார். அதேமாதிரி நான் வந்து ஒரு செயல்பாட்டு கொண்டு வரணுமோ எனக்கு கீழே இருக்கிறவங்க பணியாற்றணும். அந்த எனக்கு கீழே இருக்கிறவங்க பணியாற்றி அது வந்து முழுமையாக அது வெற்றியடைய காரணம் என்னுடைய 3 ஆண்டு காலம், இப்போ தொடர்ந்து 4ஆவது ஆண்டு காலம் நான் வந்து மாவட்ட தலைவராக இருந்து பணியாற்றிட்டு இருக்கேன்னா கூட்டு முயற்சி நாங்கள் ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்கோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக வந்து மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்தீங்க. அப்படி இருந்து வந்து ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தோடனே அந்த ஒரு நிகழ்வு எப்படி சார் இருந்தது உங்கள் மனசுக்குள்ளே? நான் வந்து என்னைய வந்து நான் வந்து முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களோடு காங்கிரஸ் பேரியக்கத்தில் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இணைந்த பிறகு தொடர்ந்து
மாவட்டத்திலே இந்த இணைந்த பிறகு தொடர்ந்து இந்த மாவட்ட அலுவலகத்துக்கு நான் வருவது இருந்தது. நான் ஆரம்ப காலத்திலே பதவியில் இல்லாமல் இருந்தது உண்டு. அதற்கெரவு சகோதரர் எனக்கு முன்பாக மாவட்ட தலைவராக இருந்த அருமையண்ணன் ராமநாத் அவர்கள் மாவட்ட தலைவராக இருக்கின்ற பொழுது நான் மாவட்ட பொதுச் செயலராக இருந்தேன். அவரோடு 3 ஆண்டு காலம் அவர் இருக்கின்ற பொழுது இணைந்து பணியாற்றி அந்த அனுபவம் எனக்கு இருந்தது. அதுபோல் அந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் இங்கே ரெசிடென்ஸ் இங்கே தானே அவருக்கு. அதனால் எந்த நிகழ்ச்சினாலும் அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு அவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவோம். அது எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. நான் வந்து 2017 நான் பொதுச் செயலாளர் இருக்கும்போது மாவட்ட தலைவராக என்னை அறிவிப்பு வந்தது. டிவிலெலாம் வந்து நான் இங்கே குலதெய்வம் கோயில் இருந்தேன். நான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு கோயிலில் இருந்து நாங்கள் சாமி கும்பிட போயிடுவோம். அன்றைக்கி அந்த கோயிலில் இருக்கும்போது தான் எனக்கு தகவல் வந்தது. அப்போ இறைவனாக கொடுத்த ஒரு இதான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பதவி கிடைத்த உடனே நம்ம இருக்கிற தம்பி ராஜேஷ் முருகன் தான் முதல்ல வந்தார். உங்களை மாவட்ட தலைவராக அறிவிச்சிருக்கிறேன். மிக ஆனந்தமாக இருந்தது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது, எம்பி ஆகிறது கூட எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவங்க ஆயிடுவாங்க. ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவராக பணியாற்றி அது நமக்கு வருவது பெரிய விஷயம் காங்கிரஸ் இயக்கத்தில். அது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கமிட்டியில் வந்து நான் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல நான் சொன்னேன் ஏற்கனவே பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடம் இந்த இடத்துல நான் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அதுக்கு இறைவனுக்கும் நன்றி. என்னை நியமனம் செய்த முன்னாள் மத்திய அமைச்சர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பணியாற்றிய அருமையண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள், இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அதற்கப்புறம் வந்து இப்போ அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவருடைய பணியாற்றியிருக்கேன். அவர் அண்ணன் தமிழ்நாடு தலைவர் என்ன உத்தரவு போடுறாரோ அதை செயல்பட்டுருக்கோம். ஒரு பெரிய ஆனந்தமான விஷயம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றின கேள்விகள் பல கேட்டாலும் வந்து உங்களுடைய கல்வி பயணம் பற்றி கல்வி பயணம் வந்து நான் வந்து கதிரில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 10th வரை படித்தேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிறு வயசில் ஒரு விபத்துனால கல்வி தொடராமல் போக முடிஞ்சது. பட் 10ஆம் வகுப்பு வந்து டுட்டோரியல் மூலமாக படித்து அதோட நிறைவு பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார், நெல்லையோட மத்திய பகுதி இதயத்திலே வந்து நம்ம காங்கிரஸ் கமிட்டியோட அலுவலகம் வந்து அமைஞ்சிருக்கு சார். இப்போ பல்வேறு இடத்துல வந்து அலுவலகம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரை விட்டு கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்டில் தள்ளி வச்சுருப்பாங்க. இது மத்திய பகுதியிலே அமைஞ்சிருக்கும் போது வந்து உங்களோட செயல்பாடுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சார் இருக்குது? இல்லை, எங்களுக்கு அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரதேசம். இந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் வந்து இந்த மத்திய பகுதியில் பெருமைக்கு சொல்கிறதில்ல, எந்த நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் தான் அந்த மெயினான இடத்துல இருக்குது. அதுபோல் இப்போ மற்ற கட்சி அலுவலகம்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். சிட்டியில் ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த மெயின் இடத்துல எங்களுக்கு இந்த இடம் வந்து வாங்கி கொடுத்தது பெரியவங்க செஞ்ச பெரிய புண்ணியம். இந்த காங்கிரஸ் இயக்கத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த இடம். நாங்கள் எந்த போராட்டம் இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுக்கு நிகழ்ச்சி மெயின் ரூட்டில் இருக்கிறனால நாங்கள் ஈஸியாக எங்களுக்கு நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் வந்து சில இடத்துல அனுமதி கிடைக்கலன்னா காவல்துறையிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கமிட்டி முன்னாலே நடத்திக்கிடுவோம். எங்களுக்கு கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பக்கத்தில் திருநெல்வேலி சிட்டியை பொறுத்தவரை எஸ்என் கை ரோடு அங்கேருந்து ஆரம்பித்து திருவனந்தபுரம் ரோடு இது ஒரு மெயின் ரோடில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அது சார், இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து பொறுப்பேற்க சொல்லி வந்து பல்வேறு தரப்பட்ட தலைவர்களாகட்டும், மக்களாகட்டும், தொண்டர்களாகட்டும் தொடர்ந்து வந்து கோரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எப்படி சார் திரும்ப வந்து தலைவராக பொறுப்பு எடுப்பாங்களா? நீங்கள் அவர் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வர வேண்டும், இருக்க வேண்டும் என்பது என்னை போல காங்கிரஸ்காரர்களுடைய அனைவரு விருப்பமும் அதுதான். நெல்லை மாவட்ட மக்களை பொறுத்தளவு வந்து அதிகப்படியாக தெரியக்கூடிய கட்சிகள் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள், பாரதிய ஜனதா இந்த மாதிரி கட்சிகள் இருக்குது. அப்படி வந்து நாங்கள் நெல்லை மாவட்ட மக்களில் வந்து நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஆசை மாதிரி தான் இந்தியா இருக்கின்ற முழுவதும் மக்கள் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மட்டும் வர வேண்டும் விரும்பவில்லை. இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிரதமராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய ஆசையும் அதுதான், நிர்வாகிகளுடைய ஆசை தான். விரைவில் அது நிறைவேறும். அதுபோல் நாங்கள் எங்களுடைய கட்சியை முன்னேற்பாடாக இப்போ சமீபத்தில் கூட இந்த கொரோனா பிரச்சனைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறைய நலத்திட்டங்கள், பொதுமக்களுக்கு உதவிகள், ஏராளமான எல்லா நிர்வாகிகளும் ஒவ்வொரு வட்டார அளவில், மண்டல அளவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவித்தபடி எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மட்டத்திலும் உதவிகள் செய்து வருகிறோம் காங்கிரஸ் இயக்கம். மக்கள் அது ஒரு காரணமாக எங்களை விரும்புகிறார்கள். சார், இப்போ பார்த்தீங்கன்னா
நிச்சயமாக அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு தெரிந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர்கள், பெருந்தலைவர்கள் அவங்களெலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் மீட் பண்ணவங்கள வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் தந்த தலைவர் யார் சார்? அது மறக்க முடியாத அனுபவம் வந்து என் வாழ்க்கையில் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். போன ஆண்டு வந்து 2019 அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து நான் வந்து டெல்லிக்கு சென்றிருந்தோம். என்னுடைய அரசியல் ஆசான், என்னை மாவட்ட தலைவராக்கி என்னை அழகு பார்த்த முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமையண்ணன் திருநாவுக்கரசு அவர்களோடு டெல்லிக்கு சென்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இருந்திருந்தார்கள். அந்த மண்டபத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லோரும் இருந்தார்கள். அந்த டெல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை மிக அருகில் இருந்து நான் பார்த்த உடனே மிக உணர்ச்சி வசப்பட்டு, என்னுடைய பழக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தலைவராக இருக்கிறது மட்டும் இல்லை, தொண்டர்கள் எப்படி கோஷம் போடுவாங்களோ அதேமாரி உணர்ச்சி வசப்பட்டு அந்த அரங்கத்தில் வந்து என்னை அறியாமலே தலைவர் ராகுல் காந்தி வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுத்துட்டேன். அது திருநாவுக்கரசன் எல்லோரும் நின்னாங்க. அவங்களுக்கே அதிர்ச்சி ஆகிட்டு, அந்த பெரிய ஹாலில் வந்து பிறந்தநாள் அது. அப்புறம் அவர் என்னை திரும்பி பார்த்தார். அப்படி திரும்பி பார்த்து உடனே கையை கூப்பிட்டு விட்டு என்னை அருகில் நிப்பாட்டி, அப்போ வந்து அவர் காங்கிரஸ் தோல்விட்டு நேரம் அந்த பதவியை ரிசைன் பண்ணதுக்கு 1 மாதத்துக்கு அந்த பிறந்தநாளுக்கு தானே அவர் தலைவராக எல்லோரும் மாண்டு வற்புறுத்திருக்க நேரம் அவரே ஒரு மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாகி என்னை வந்து அணைத்து, அதான் எல்லோரும் வந்து ஒரு பெரிய பாராட்டினாங்க. அது எனக்கே ஒரு மிக ஆச்சரியமாக இருந்தது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த அவர் என்னை கெட்டி பிடித்த உடனே நமக்கு வந்து இந்த 1000 வாட்ஸ் பல்பு பிடிச்ச மாதிரி ஒரு கரண்ட் ஷாக் மிக பொறுவேன். அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் மாட்டி வச்சுருக்கேன். அதில் வேணுகோபால் போன வருஷம் எடுத்தது 2019. அன்னையிலிருந்து அவரை பார்த்ததிலிருந்து இன்னும் பல மடங்கு காங்கிரஸுக்கு வேலை செய்யணும், தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும், அவருக்கு நம்ம இருக்கிறன்ற காலம், நம்ம எவ்வளோ காலம் நம்ம இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது, இருக்கிறன்ற காலம் பூரா தலைவர் ராகுல் காந்தி புகழ் பாடணும் அப்படின்னு அன்றைக்கி எடுத்த முடிவு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து இருந்து நம்மளை வழிநடத்துகிற ஒரு அனுபவம் வந்து பெரும்பாலான அரசியல் பிரமுகர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா நமது மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் வந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்க வந்து முன்னாள் நிர்வாகிகள் ஆகட்டும் அப்படி இருந்து உங்களை எப்படிலாம் வழி நடத்தி கொண்டு போகிறாங்க சார்? இந்த மாவட்டத்தை பொறுத்து மட்டுமல்ல, பக்கத்து மாவட்டம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, எதனாலும் எந்த பிரச்சனைனாலும் அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனை தான் தொடர்பு கொள்வாங்க. என்னையை பொறுத்தவரை நான் வந்து இந்த மாவட்டத்தில் வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த மாவட்டத்தில் வந்து அரசியல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 பல்கலைக்கழகம் தனுஷ்கோடி ஆதித்தன் முன்னாள் மத்திய அமைச்சர் என்னை வந்து நியமனம் செஞ்சது அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள். அவர்கிட்ட தொலைபேசியில் தான் ஆலோசனை கேட்போம், எங்களை வழிநடத்துவார். அருகிலிருந்து வழிநடத்தக்கூடியவர் வந்து அருமையண்ணன் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள். எந்த நிகழ்ச்சி என்றாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃபோன் போடுவார், எப்படி ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. மொதல் நாள் கேட்பார். மறுநாள் நிகழ்ச்சினா மொதல் நாள் ஃபோன் போட்டு நாளைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு 5 தடவை எம்பியாக இருந்தவர், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி அம்மா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அழைத்து மாணவர் காங்கிரஸில் அவர் இருக்கும்போது மாநாடு நடத்தியவர். ஆனால் இன்னும் ஒரு எளிமையான தோற்றம், வந்து ஒரு ஈகோ பார்க்காம சின்ன பையன் தானே அப்படிலாம் பார்க்குறது கிடையாது. எனக்கு அவருக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம். இருந்தாலும் மாவட்ட அளவில் பணியாற்றும் போது தலைவர்களை அழைத்து எந்த நிகழ்ச்சி என்றாலும் அவர்கிட்ட யோசனை கேட்டால் அவர் எப்படி வழிநடத்துகிறாரோ அந்த மாதிரி நம்ம நடத்தினோம்னா அந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் நான் உலகாலம் மாவட்ட தலைவராக நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். முழு ஆலோசனை, எல்லா வகையிலும் உதவி. அதேமாரி இப்போ வந்து உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசணும்னா, ஒரு பெரிய நிகழ்ச்சி இருந்தால் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு முக்கியஸ்தர்களை பார்த்து தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். அதற்கே அவர் கூட வந்துடுவார். இப்போ மற்றவங்க ஒரு தடவை எம்எல்ஏ எம்பியாக இருந்தவங்கலாம் வந்து வரமாட்டாங்க, ரொம்ப ஒரு இது பண்ணுவாங்க. அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர், 4-5 தடவை எம்பியாக இருந்தவர். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது நம்ம பண்ணணும் அப்படின்னா முக்கியஸ்தர்களை சந்திப்பதற்காக வாங்கன்னு சொல்லி அவர், உங்களுக்கு தெரியும் உடல்நிலையும் கூட கொஞ்சம் அவருக்கு சரியில்லாத ஒரு நேரம், அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். கட்சி நிகழ்ச்சினா உடனே ஒரு இளைஞரை போல் உடனடியாக புறப்பட்டு வண்டி வாகனத்தில் ஏறி 10 படி மாடிப்படியாக 2வது மாடி 3வது மாடினாலும் ஏறி எங்கள் கூட வந்து
அந்த நிகழ்ச்சியை முடித்து முழு பங்கு அவர் வகுப்பார். நாங்கள் வந்து அதில் கோஆர்டினேட் பண்ணுவார். அது எங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு வரப்பிரசாதம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் சந்தித்த ஒரு பெருந்தலைவர்கள் வரக்கூடிய ஒரு தருணம் வந்து அதிகமாக இருந்திருக்கும். தேர்தல் நேரமாகட்டும் அல்லது ஒரு கட்சி கூட்டமாகட்டும், இப்படி வந்து ஒரு பெருந்தலைவர்கள் வரக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கும். அப்படி இங்கே வந்த தலைவர்கள் பற்றின ஒரு அனுபவம். இங்கே வந்து நான் சிறு வயது எனக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் எனக்கு முன்னால் இருந்த பெருந்தலைவர்களாக வந்து இந்த நீங்கள் நம்ம இங்கே இந்த இருந்த இடத்துக்கு முன்னாள் பாரத பிரதமர் தலைவர் ராஜீவ்காந்தி அந்த கமிட்டிக்கு வந்திருக்கார். இந்த மாவட்ட கமிட்டி அலுவலகத்துக்கு இந்த மாவட்டம் சுற்றுப்பயணம் போகும்போது இங்கே வந்து தங்கியிருந்து டிஃபனே சாப்பிட்டுட்டு போயிருக்காரு இங்கேருந்து இந்த அலுவலகத்தில். அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மறக்க முடியாத சம்பவம் அது. சார் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டராக இருந்து வந்து பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சியில் சேர்றோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து விரைவில் வந்து படிப்படியாக நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காங்க. பல்வேறு இன்னல்களுக்கும் அவங்க ஆளாகிறாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களில் சொல்கிறோம். அப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு தொண்டராக ஜாயின் பண்ணும்போது என்ன ஒரு ஏமோட நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணீங்க சார்? காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து இப்படி நம்ம இப்போ ஒரு தொண்டராக ஜாயின் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கள்ல நீங்கள் ஜாயின் பண்ணும்போது. அப்படி நீங்கள் வந்த நோக்கம் எந்த நோக்கத்துக்காண்டி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்க சார்? இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. அரசியலில் வந்து பொறுத்தவரை நமக்கு எந்த பதவி கிடைக்கும் எந்த பலன் கிடைக்கலாம் செயல்பட்டு அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கணும். பெரியவங்க வழிநடத்தலோட ஒரு நேசித்து, அதாவது ஒரு தொழில் மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போது நான் வந்து இப்போ அரசியலில் வந்து எனக்கு நான் வந்து எனக்கு வெற்றி தான். நான் வந்து குறுகிய வயசுலேயே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் நான் மாவட்ட தலைவர் வர்றது பெரிய விஷயம். அதாவது நான் வந்து அரசியலை பொறுத்தவரை பலனை எதிர்பார்க்காம நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது கட்சியில் வந்து இந்த கட்சி நமக்கு என்ன செய்ததை விட இந்த கட்சிக்கு நாம் என்ன செய்தோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வரணும். அதுபோல் இளைஞர்கள்லாம் நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா வந்து நேசித்து வேலை பார்க்கணும். ஒரு நேசிப்பு தன்மை இருந்தால் தான் அந்த இயக்கத்தை அதை வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு செடியெல்லாம் வளர்க்குறோம். ஒரு மரங்கள் காய் பழந்துடும். நீங்கள் தண்ணி கொதி ஊற்றும் போதே அந்த செடியை ரசித்து ஊற்றினா தான் அது வந்து உங்களுக்கு செடி வந்து அது வளர்றது தெரியும். அது அதேமாதிரி அரசியல் இயக்கத்தில் வந்து நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்கலாம். அதாவது போட்டுட்டும் தூட்டுட்டும் அந்த மாதிரி பாணியில் உங்கள் செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இது வந்து ஒரு டிரைவிங் மாதிரி தான். நீங்கள் 4-வே ட்ராக்கில் நம்ம ஒரு காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயின் ரோட்டை பார்த்து நீங்கள் ஓட்டி போய்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் வந்து எந்த வாகனம் வருது, இந்த வாகனம் வருதா, அந்த கார் வருதா, நம்ம காரோட பெரிய காராக இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நீங்கள் அது நம்ம வாகனம் டிரைவிங் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தால் பயணங்கள் நல்லாயிருக்கும். நம்ம இலக்கை போய் அடைஞ்சிடலாம். அது சார் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி பணிகள் தவிர்த்து வந்து உங்களை வந்து நாங்கள் பல இடத்துல வந்து ஒரு சமூக ஆர்வலராக வந்து நாங்கள் வந்து பல்வேறு இடத்துல சந்திச்சிருக்கோம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. அப்படி ஒரு சமூக பணிக்காண்டி நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்வம் செலுத்துறது எதனால் சார்? ஒரு கட்சி பிரமுகராக இருந்து கட்சிக்காண்டி செய்கிற வேலைகளை தவிர்த்தும் கூட சமூக பணிகளில் வந்து நீங்கள் அவ்வளோ ஈடுபாடோடு செய்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு காரணம் இல்லைங்க, அது ஒரு இயல்பு தான். அதாவது சமூக பணிங்க வந்து இப்போ அதை தான் நான் சொல்லலை, நம்மளே அர்ப்பணிச்சிட்டோம். அது நம்ம வந்து இறைவன் வந்து நம்மளை படைக்காரு, முடிகிறதும் அவர் கையில் தான் இருக்குது. ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு வரலாறு படைக்கணும். அது இவர் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் இருக்கிற ஆள். இப்போ நீங்கள் சமூக பணின்னு சொல்கிறது போது நம்ம அந்த தாமிரபரணி ஆற்றில் வந்து இந்த சாக்கடை கலப்பதெல்லாம் வந்து நாங்கள் அதிகாரிகள்ட்டெல்லாம் போய் முறையிட்டு அதெல்லாம் பண்ணோம். உடனே அவங்க ஒரு அளவுகோலெல்லாம் எடுத்து வந்து அதிகாரிகள் போய் பார்த்தாங்க. அதுக்குள்ளே இந்த கொரோனா பிரச்சனை வந்துட்டு அது ஒரு பிரச்சனை பெண்டிங்கில் இருக்குது. தாமிரபரணியார் மறுபடி பொதுமக்கள் இப்போ நான் எங்கள் தெருவில் போகும்போது தெருவில் நடந்து வாக்கிங் போகும்போதே எந்த இதுலேயும் போஸ்ட்டில் வந்து லைட் இல்லைன்னா அது ஒரு சின்ன விஷயம். இப்போ இளைஞர்களில் தான் எல்லாருமே அதிகாரியில் வந்து பார்க்க முடியாது. அது ஒவ்வொரு போஸ்ட்லேயும் அந்த வார்டு நம்பர் W போட்டு வார்டு நம்பர் 25 போஸ்ட் நம்பர் 15ன்னு இருக்கும். உடனே மாநகராட்சியில் ஸ்ட்ரீட் லைட்டுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் அந்த வார்டு நம்பர் அந்த போஸ்ட் நம்பர் சொன்னீங்கன்னா உடனே ரிப்பேர் பார்க்க வந்துடுவாங்க. அது ஒரு சமூக சேவை தான். அது நம்ம அதுபடி இயல்பாகவே அது வந்தது. அது நம்ம வந்து யாரும் ஆதாயத்துக்காகவோ பாராட்டு பெறுவதற்கோ செய்யலை. நம்மளுடைய பிறவி குணம் அது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் உங்களை பார்க்கும்போது வந்து கெட்டப் சேஞ்சிங் வந்து நீங்கள் அதிகமாக விரும்புகிற ஒரு மனிதர் அப்படின்னு வந்து நாங்கள் நேரடியாகவும் பார்த்துருக்கோம், பல்வேறு இடத்துல கேள்வியும் பட்டிருக்கோம். அப்படி வந்து அந்த கெட்டப் சேஞ்சிங், அதாவது வந்து மீசையை விதவிதமாக வைக்கிறது, முடி கட்டிங், ஹேர் கட்டிங், இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து ரசிக்கிறீங்களா சார்? அது எப்படி சார் உங்களுக்கு? அது சிறு வயது முதலே அந்த ஒரு குணம் இருக்கா இல்லை இப்போ தானே அந்த இதுதான்?
இல்லை மீசையிட வந்து பெரிய மீசையா? ஆமாம், நாங்கள் பல்வேறு இடத்துல அதை பார்த்துருக்கோம் சார். நாங்கள் அது வந்து நான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து நான் தான் வந்து இந்த கோயிலில் வந்து சாமி ஆடுவேன். அதில் சுடலமாட சுவாமி கோயிலுக்கு நான் தான் சாமி ஆடுவேன். அதில் வந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டு. அதில் வந்து அந்த கோயிலில் வந்து இந்த சாமியெல்லாம் வந்து இது பண்ணும்போது அந்த ஒரு மீசை அந்த அது வரும். அது இப்போ இந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் சேவிங்லாம் கொஞ்சம் பண்ண முடியாதனால கொஞ்சம் அந்த நமக்கு ரெகுலராக வர்ற தம்பி வந்து கொஞ்சம் வைப்பமானார். நானும் அந்த மீசையை தொடர்ந்து வச்சா வேகமாக இன்னும் கொஞ்சம் வந்து கோயில் சிந்தனை வேகமாக வந்துடுது. அதனால் அந்த மீசையை எடுத்துட்டோம். மற்றபடி கெட்டப்பெல்லாம் வந்து எப்போதும் இயற்கையிலே வந்து காலையில் இருந்துச்சோ நம்ம எப்போதும் ரெகுலரான உண்டானது தான் இது. இப்போ எங்களோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னெடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டளை ஏற்றி அதுக்கு செய்யறதுக்கு நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தயாராக தொண்டர்கள் தலைவர்கள்லாம் அதே ஒரே சிந்தனையோடு இருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கூட இந்த ஒரு கேள்விகளை வந்து நம்ம பல அரசியல் பிரமுகர்கள்ட்டையும் கேட்குறோம், பல பிரமுகர்கள்ட்ட கேட்கவும் இருக்கிறோம் சார். இளைஞர்கள் பற்றின உங்களுடைய ஒரு அரசியல் பிரமுகராக உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி சார் இருக்குது? இப்போ உள்ள அரசியல் உள்ள வந்து இளைஞர்கள் வருவதை பற்றி நீங்கள் நினைப்பது என்ன? இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு அதிகம் பேர் வர வேண்டும். அதே நேரத்தில் இளைஞர்கள் வந்து இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய சக்தி வந்து இளைஞர் சக்தி தான். இப்போ நம்ம குறிப்பாக வந்து நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து சில இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாகலாம் வந்து ஜாதி தலைவர்கள் மத தலைவர்கள் பின்னால், அதாவது குறிப்பிட்ட எல்லா ஜாதியை அதை சிந்தித்து பார்த்தால் தெரியாது. நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி அந்த சிந்தனையில் மறுபடியும் இளைஞர்கள் வர வேண்டும். இப்போ நம்ம இளைஞர்கள் கையில் இந்த நாடு இருக்கிறது என்று பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு அதிக இளைஞர்கள் வர வேண்டும். ஜாதி மதத்தை அடிப்படையில் வராமல் நாட்டு சிந்தனையோட தேசப்பற்றோடு இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் நம்ம நாட்டை முன்னேற்றி செல்லலாம். நான் நமது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றால் இந்த ஒரு விஷயத்தை செய்வேன்னு வந்து எல்லோரும் வந்து தேர்தல் அப்போ வாக்குறுதி கொடுப்பாங்க. அதை வந்து ஈடுபட்டு செய்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் செய்வாங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவோ நமது மாவட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த ஒரு விஷயம் வந்து நான் செய்யணும்னு வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை சார் செய்வீங்க நெல்லை மாவட்ட மக்களுக்காண்டி? அது வந்து நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நான் வந்து வேட்பாளராகி அது நின்னதுக்கப்புறம் தான் நான் அதை சொல்லணும். இப்போ நான் மாவட்ட தலைவராக பணியாற்றிகிட்டு இருக்கேன். மாவட்ட தலைவருக்கு உண்டான என்ன அடிப்படையாக இப்போவே நான் மாவட்ட தலைவராக இருந்து அதிகாரிகளை சந்திக்கிறது, பொதுமக்கள் பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து எல்லாம் செயல்பட்டுருக்கோம். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எங்கள் கட்சியிலிருந்து என்னை வேட்பாளராக அறிவிக்கட்டும், நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன். அப்போ நிச்சயமாக வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து எங்களுக்கு ஒரு நேர்காணல் தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து இறுதி கேள்வியாக நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நெல்லை மாவட்ட மக்களுக்கு வந்து காங்கிரஸ் கமிட்டியோட மாநகர தலைவராக வந்து எதை சொல்ல விரும்புகிறீங்க சார்? நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி என்ற முறையில் மட்டுமல்லாமல் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கும் என்னுடைய ஒரு சகோதரன் என்ற முறையில் ஒரு வேண்டுகோள். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் தான் இளைஞர்கள் ஒரு சில இளைஞர்கள் தவறான வழிநடத்தலுக்கு ஆளாகி காவல்துறை வசம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய தேச ஒற்றுமையே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ இளைஞர்கள் செல்லக்கூடாது. ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து ஒரு சிலர் மத்தியில் பிரச்சனை என்றால் அது ஜாதி அடிப்படையில் யாரும் தயவுசெய்து பார்க்கக்கூடாது. உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஊரில் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எப்படி நடக்கும், அதேமாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஊர் பிரச்சனைனா அதை வந்து உடனே அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் பார்க்காமல் பெரியவர்களை அழைத்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசி முடித்து உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிடணும். அது போக பாருங்கள், இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ நம்முடைய காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து சைனா வீரர்களால் நம்ம 20 இராணுவ வீரர்கள் நம்ம இழந்திருக்கோம். இந்த சைனா அந்த காஷ்மீர் கல்வான் பள்ளத்தாக்கு மட்டும் இல்லை, இந்தியாவே முழுசாக எடுத்துடுங்க. அவ்வளோ எல்கையிலையும் இருக்கின்ற இராணுவ வீரர்கள்லாம் ஜாதி மதம் பார்த்தா நம்ம வந்து நம்ம நாட்டில் இங்கே நம்ம எல்லாம் அங்கே நம்ம நடமாட முடியுமா? நம்ம எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த 0 பாயிண்ட் அந்த குளிரில் அந்த வெக்கையில் குளிர் நேரம்னா குளிர் தாங்க முடியாத குளிர்லேயும் நம்ம வந்து நம்ம இராணுவ வீரர்கள் நம்ம சகோதரன் யாருன்றே தெரியாது 20 அப்படி நம்ம வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திடுறோம். உள்ளூரில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஜாதிக்காக நம்ம போராடிக்கிட்டு அதெல்லாம் விரயம் பண்ணாமல் அனைவரும் கல்வியில் முன்னேற்போடு சென்று அனைத்து மத ஜாதி
சமத்துவமாக வாழ்ந்து இந்த மாவட்டத்தை முன்னேற்ற மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய பணிவான ஆசை. சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து வந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களை வந்து நாம் சந்திக்க இருக்கிறோம் சார். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துகள்? உங்கள் இந்த மயூரி டிவி வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் வளர்ந்த அரசியல்வாதிகளோடு நீங்கள் நேர்காணல் பண்ணி மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய நல்ல கோரிக்கைக்கு மயூரி டிவி நிறுவனத்திற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நேயர்களே, இனி வரும் காலங்களிலெல்லாம் நாம் வந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களை சந்தித்து அவர்களுடைய அரசியல் பயணம் மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தையும் வந்து கேட்டறிய உள்ளோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த அரசியல் பிரமுகரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.